ஹலோ வணக்கம். 2003 வந்த கோல்ட் மவுண்டன் அப்படிங்கிற ஒரு வார் ரொமான்டிக் லவ் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரியான ஒரு படம். அவர் இருக்கிற அந்த கிராமத்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அப்புறம் அங்கே பக்கத்தில் நடக்கிற அந்த போரில் வந்து இவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் அந்த போரில் போய் கலந்துப்பாங்க. அந்த போரில் வந்து நிறையா விஷயங்கள் மாறிடும். இவங்க அங்கே போருக்கு போகும்போது ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் போவாங்க. ஆனால் அங்கே போனால் வந்து நிறைய பேர் அங்கே போன கூட வந்த எல்லோரும் நிறைய பேர் இறந்துருவாங்க. அப்புறம் இந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு காயமாயிரும். இவனும் அங்கே தப்பிச்சேன் பொழைச்சேன்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அவன் காதலியை பார்க்க இங்கே கிராமத்துக்கு வர ட்ரை பண்ணுவான். அது எப்படின்னா, அங்கே போர்லேருந்து தப்பிச்ச உடனே கட் பண்ணி நேராக இங்கே காதலியை பார்க்க அப்படி வரமாட்டான். அந்த ட்ராவல் தான் ஃபுல்லாக கதையை. அவன் அங்கே அந்த ட்ராவலில் சில பேர்த்த சந்திப்பான், நிறைய பேர்த்த சந்திப்பான். அங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் சந்தித்து இவன் அங்கேருந்து தப்பிச்சு எப்படி அவன் காதலியை வந்து சந்திச்சானா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டோரி. ஒரு லைன் ஹீரோவோட லைனு, இன்னொன்று ஹீரோயினோட ஒரு லைன். இவன் வந்து அங்கேருந்து தப்பிச்சு இங்கே காதலியை பார்க்க வந்தானா இல்லையா, பார்த்தானா இல்லையா அப்படிங்கிறதான் ஹீரோவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரி என்ன அப்படின்னா, இவன் அங்கே போரில் போய் கலந்துக்கிட்டு இவன் எப்படி இருக்கான் என்ன ஏதுன்னு ஒரு டைம் லெட்ரு வரும். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் லெட்ரு வராமல் போயிடும். இவன் என்ன ஆனா ஏது ஆனான்னு சொல்லி அவளோட காதலிக்கு வந்து ரொம்ப பயமாயிடும். அப்போ ஒரு ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். அப்போ அந்த சுச்சுவேஷன் அப்போ கூட வந்து இன்னொருத்தையும் இருப்பாள். அவளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லி ஆஸ்கார் அவார்டு கிடச்சிருக்கும். நிஜமாலுமே வந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இவ்வளோ ஸ்டோரி இந்த மாதிரி இங்கே போயிட்டுருக்கும். இது வந்து பேரலாக வந்து கட் பண்ணி இங்கே அங்கே கட் பண்ணி படத்தில் இருக்கும். எடிட்டிங் பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அதில் ஒரு சாங் ஒன்று வரும், அவ்வளோ அருமையாக இருக்கும். எனக்கு இப்போயும் வந்து அந்த படத்தோடைய ட்ரெய்லர் எனக்கு கேட்கும்போது வந்து ரொம்ப ஒரு ஃபீலாக இருக்கும். அவ்வளோ அருமையான ஒரு லவ் ஸ்டோரி. கிளைமேக்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். பூவே உனக்காக படத்தில் வர அந்த எண்டிங் மாதிரி தான். அந்த காதலை நினச்சிக்கிட்டு வாழ்கிறதே வந்து ஒரு சுகம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்டிங் இருக்கும். இந்த படம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அருமையான ஒரு ரொமான்டிக் மூவி இந்த படம். இந்த படத்தில் வந்து டெக்னிக்கலாக வந்து சவுண்ட்லாம் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த ஜேகட் எல்கட் அப்படின்னு சொல்லி எடிட்டிங்கில் இருக்குது. அது வந்து சவுண்டில் வந்து நல்லா அதை இம்ப்ரவைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். சில இடங்கள் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.